அனைவருக்கும் வணக்கம். விஐடி சென்னை வழங்கும் வாழ்வியல் வழிகாட்டி தொடரில் இன்று அனைத்தையும் அறிவது அவசியமா, இதுதான் தலைப்பு. இந்த கதையை கேளுங்கள். ஒரு ஊரில் முனிவர் ஒருவர் இருந்தார். ஒரு நாள் அவரை காண 4 பேர் வந்தார்கள். அந்த 4 பேரும் முனிவரிடம், சாமி, இந்த உலகை புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்று கேட்டார்கள். அதற்கு அந்த முனிவர், எனக்கு தெரியலையாப்பா என்று ஒரே வரியில் பதில் கூறி முடித்து விட்டார். ஆனால் வந்தவர்கள் விடாமல், என்ன சாமி, நீங்கள் எவ்வளோ பெரிய முனிவர், உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா என்று கூறி அவரிடம் பதிலை எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். பிறகு முனிவர் அவர்களிடம், சரி, இப்போது நான் உங்கள் நால்வரையும் ஒரு புஷ்பக விமானத்தில் அழைத்துச் செல்கிறேன். வழியில் ஒரு காட்சியை உங்களுக்கு காட்டுவேன். அது குறித்து உங்கள் கருத்தை நீங்கள் கூற வேண்டும். ஆனால் ஒரு நிபந்தனை, உங்களுடைய கருத்து தவறாக இருந்தால் விமானம் உங்களை கீழே தள்ளிவிடும் என்று சொன்னார். சரி என்று ஒப்புக்கொண்டு அந்த 4 பேரும் முனிவருடன் சேர்ந்து புஷ்பக விமானத்தில் ஏறி புறப்பட்டார்கள். சரி, கொஞ்ச தூரம் சென்ற பிறகு முனிவர் அவர்களிடம் ஒரு காட்சியை காண்பித்தார். ஒரு இடத்தில் ஒரு புலி குட்டி போட்டிருந்தது. அந்த தாய் புலி தனக்கும் தன்னுடைய குட்டிகளுக்கும் இரை தேடி புறப்பட்டது. இன்னொரு புறம் ஒரு மான், அதுவும் குட்டி போட்டிருந்தது. தாகத்திற்கு தண்ணீர் தேடி அந்த பக்கமாக வந்தது. மானை பார்த்த அந்த புலி சட்டென்று அதன் மீது பாய்ந்து அதனை கொன்று தானும் பசியாறி தன் குட்டிகளுக்கும் கொடுத்தது. சாப்பிட்ட புலிக்குட்டிகளுக்கு சந்தோஷம். மறுபுறம் தன் தாயை பறிகொடுத்த மான் குட்டிகள் வேதனையில் தவித்து கொண்டிருந்தது. இந்த காட்சியை முனிவர் அந்த 4 பேரிடமும் காட்டி அவர்களின் கருத்தை கேட்டார். அந்த 4வரில் ஒருவர், முதலாம் அவர், இது மிகவும் தவறு, மான் குட்டிகளுக்கு இப்போ தாய் இல்லாமல் போய்விட்டதே என்று வருத்தப்பட்டு கூறினார். உடனே அவரை அந்த விமானம் கீழே தள்ளிவிட்டது. 2ஆம் அவரை பார்த்து முனிவர் கருத்து கேட்டார். ஏற்கனவே விமானம் ஒருவரை கீழே தள்ளிவிட்டதை பார்த்த பயத்தில், இல்லை, இது சரிதான், ஏனென்றால் புலிகளுக்கு இரையாகத்தானே மான்கள் இருக்கிறது என்று சொன்னார். உடனே அவரையும் விமானம் கீழே தள்ளிவிட்டது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த 3வது நபர் உஷாராகிவிட்டார். இதில் எந்த தவறும் இல்லை, சரியும் இல்லை என்று பொதுப்படையாக கூற அவரையும் அந்த விமானம் கீழே தள்ளிவிட்டது. விமானத்தில் கடைசியாக இருந்தவரை பார்த்து முனிவர் கருத்து கேட்டார். அதற்கு அவர், எனக்கு தெரியலையே சாமி என்று சொன்னார். இந்த முறை விமானம் அந்த நபரை கீழே தள்ளவில்லை. முனிவரும் அவரும் பத்திரமாக தரையிறங்கினர். முனிவர் ஆரம்பத்தில் எனக்கு தெரியலையே அப்பா என்று சொன்னதற்கு அர்த்தம் விளங்கியது அந்த நபருக்கு. ஆக இந்த கதையின் மூலமாக சொல்லப்படும் நீதி என்னவென்றால், இந்த உலகில் உள்ள எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாது, அது தேவையும் இல்லை. தேவையானவற்றை மட்டும் புரிந்து கொண்டால் போதும். நம் அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்வது வீண் வேலை. தெரியாத ஒன்றை தெரியாது என்று ஒப்புக்கொள்வதே உத்தமம். மீண்டும் நாளை சந்திப்போம்.